अस्मद्गुरु परमगुरु पूर्णो स्वयं रामं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ते सम्भवन् धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणं प्रतिगृह्णातु मामकं प्रसादेषु यत्स्मृतिः स्वाधीनपतितां श्रुतिम् भवमरुपतिन्नस्तीतपानीयसिन्धु दुरितरहितजिह्वादुग्धकुल्यासकुल्या श्रुतिनयनसनादिः शोभते लक्ष्मणोक्तिः नरकमदनसेवास्वादनाढिन्दमाना பவமறுபறிக்குன்னா சம்சாரமாகிற மறு பாலைவனத்துல பதிக்கின்ற வருகியவர்களுக்கு ஸ்பீத மிகுதியான பானிய சிந்து நீர்நிலை போல உள்ளதாய், பாலைவன சோலை போல உள்ளதாய். ஸ்ரீபாஷ்யகாரனுடைய சுத்தி சம்சாரமாகிற மறுகாந்தாரம், அதாவது பாலைவனம். சம்சாரத்தை ஏன் பாலைவனம்னு சொன்னா அப்படின்னா, தத்துவங்கள் தெரியலன்னா, உண்மையா தத்துவம்னா உண்மை நிலை, உண்மை நிலை ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் தட்டி தாவற்று என்ன பண்றதுன்னு தெரியாத அப்படியே அல்லல்படும். அதனால அந்த பாலைவனம் போல இருக்கிற இடத்துல இது பாலைவனம் சோலையா இருக்குது. ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீபாஷ்யாதிகள்னா அந்த இடத்துல அவன் பாலைவனத்துல நெடுநாள் சஞ்சாரம் பண்ணவன் அந்த சோலையில எந்த விதமான விசாரமும் இல்லாம எவ்வளவு நாள் வேணாலும் தங்கி அவன் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி மேல போகணும். அவன் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதுல தங்கி தன்னுடைய ஆற்றாமையெல்லாம் இது பண்ணிட்டு தன்னை சுதாரிச்சுட்டு மேல போலாம். அதான் மிகுதியான சிந்து நீர்நிலையாக உள்ளது. அது ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது தத்துவம் எம்பெருமான் தான் ஜெகத்காரணன். அந்த காரணனை தான் நாம தியானம் பண்ணணும், அவனை தான் நாம உபாயமா பற்றணும், அவனையே தான் அடையணும். அப்படின்ற தத்துவங்கள் நமக்கு தெரிஞ்சு, தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள் நமக்கு அதுல தெரியுது. முதல் 2 அத்தியாயத்தினால பிரம்மன் தான் ஜெகத்காரணம்னு, அதுதான் சாதனம்னு 3வது அத்தியாயத்திலையும், 4வது அத்தியாயத்துல அதுதான் பலன் அப்படின்னும் தெரியறதுனால இது பெரிய ஸ்பீத பானிய சிந்து போல இருக்கு. இப்படி சம்சாரமாகிற பாலைவனத்துல அல்லல், அதாவது திக்கு தெரியாது, எங்க பண்றது என்னன்னு தெரியாத உண்மை நிலை தெரிஞ்சு, உண்மை நிலை தெரிஞ்சுட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? இத்தனை நாளா பட்ட கஷ்டமெல்லாம் படுவானா? வழி தெரியாது தான் இந்த வழி போறான் மாட்டிக்கிறான், இன்னொரு வழி போறான் மாட்டிக்கிறான். அந்த மாதிரி தட்டி தாவற்று இது பண்றான். இந்த உண்மை நிலை தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்? அந்த தன்னுடைய இந்த மாதிரி அல்லலுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கிறான். என்ன காரணம்? அனாதியான பாபம் அப்படின்னு. அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு முயல்கள். அந்த பாபத்தை போக்கடிச்சா இவனுக்கு அனுபவம்,
நல்ல அனுபவம் வரப்போகுது. பாபத்தினால இதனால இவனுக்கு தீய அனுபவங்கள்லாம் இருந்தது. அந்த பாபத்தை போக்குறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணான்னா உடனே இவனுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். ஏதோ ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கல, எங்க போனாலும் இன்டர்வியூக்கு போனாலும் இவன் நிறைய படிச்சிருக்கான், இதை பண்ணிருக்கியா அதை பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கறான். உடனே இவனுக்கு என்ன தோன்றது, ஐயோ நாம இவ்வளவு படிச்சோம் இது படிச்சியான்னு கேட்கறானே அப்படின்னுட்டு மேல மேல எதையோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கான். சாதாரணமா லோகத்துல சொல்றேன், சாதாரணமா படிச்சா ஏதோ ஒண்ணு படிக்கிறான், உடனே ஒரு இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுறான். உடனே என்ன இவன் படிச்சதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா கூட அந்த வேலைக்கு உண்டானது போய் அங்க போய் இதை வச்சு அவன் டெவலப் பண்ணி கத்துடுறான், பண்றான். ஆனா சில பேர் நிறைய படிச்சு நல்ல வேலைக்கு போனோம்னு இவனே எம்பிஏ படிப்பான், அது பண்ணுவான் இது பண்ணுவான் எல்லாம் பண்ணியிருப்பான். கடைசியில அது தெரியுமா அவனுக்கு, அது இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போக சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருக்கான், வேலை கிடைக்கல. அது ஏதோ ஒரு விதத்துல அந்த தொந்தரவு நீங்கி இவனுக்கு வேலை கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவான், நல்லா அந்த வேலையை பண்ணி அதை அனுபவிக்கிறத பார்ப்பான். இத்தனை நாளா தட்டி தாவத்து இதை படிக்குமா அதை படிக்குமா அப்படின்னு எதை படிச்சா நமக்கு அப்படியே நம்ம இன்டர்வியூல எடுத்துப்பான் அப்படின்றது இல்லாத எல்லாருந்தவனுக்கு இப்போ உண்மை நிலை தெரிஞ்சுடுத்து ஒரு வேலையில் நாம போய் சேருவோம். அப்புறம் அதுக்கு உண்டானத்தை பார்த்துப்போம். வேலைக்கு போறதுக்கு முன்னே அவன் கேட்கறது இதை படிக்கணும் அதை படிக்கணும் படிச்சுட்டே இருந்தான்னா உதவா இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்றான். அது போல வச்சுக்கோங்க. அப்போ துரித ரஹித ஜிஹ்வா துக்க துல்யாச துல்யா. உடனே இந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த தத்துவத்தை அறியாம எம்பெருமான் சுவாமி நாம தாசபுத்தர்கள், எம்பெருமான் தான் காரணம், காரணத்தை தான் நாம தியானம் பண்ணணும், அவனை தான் சரணடையணும், அவனையே அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற இந்த உண்மை நிலையை தெரியாத இருந்ததுக்கு அந்த உண்மை நிலை அந்த சோலையில போன உடனே இவனுடைய விடாயெல்லாம் இது பண்ணி தெரிஞ்சுட்டு உடனே இவன் எம்பெருமான சரணடைகிறான். சரணடைஞ்சான்னா இவனுடைய பாப்பங்கள்லாம் கழியது. துரித ரஹித ஜிஹ்வா, பாப்பங்கள்லாம் இவனுக்கு போயிடுறது எம்பெருமான சரணடைஞ்சான். அப்போ இவனுடைய ரசனேந்திரியம் எப்படி இருக்குது, அந்த ரசனேந்திரியம் சாதாரணமா பித்தமெல்லாம் இருக்கவனுக்கு பாப்பத்தை பித்தமா வச்சுக்கோ. பித்தம் இருக்கவனுக்கு பால்ன்றது நல்ல ஆகாரம், பால்ன்றது நல்ல ஆகாரம். அதை விட வேற எதுவுமே ஒன்றும் உயர்ந்தது கிடையாது ஆரோக்கியத்துக்கு. இருந்தாலும் பித்தோபகனுக்கு அந்த பால் கை தருது. பித்தம் சமனமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ரசனேந்திரியம் அந்த பாலை ரொம்ப நன்னா பருகிறது. ரசனேந்திரியம்ன்றது நாக்கு, ஜிஹ்வா. துரித ரஹித ஜிஹ்வா. அதனால எம்பெருமான எம்பெருமான இவன் சரணடைஞ்சதுனால பாப்பங்கள்லாம் போகுது. பாப்பங்கள்லாம் போனா எம்பெருமானுடைய குணங்கள் இருக்க அந்த பால் போன்றதான
எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் இவனுக்கு அனுபவிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னா அதுவும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சுத்தினாலே துரித ரஹித ஜிஹ்வா. இந்த பாபங்கள்லாம் எப்படி போறது? சரணாகதி பண்றதுனால போறது. சரணாகதி பண்றதுனால போறதுனால அந்த சரணாகதியுடைய சொரூப ஸ்திதிகள்லாம் சுபாஷிகாரு கத்தியத்திரயம் மூலமா சாதிச்சிருக்கார். அதனால அந்த சரணாகதியை அனுஷ்டிச்சு இவன் என்ன பண்றான்? எம்பெருமான் சொல்றானே, நித்திய கிங்கரோ பவா நித்திய கிங்கரோ பவிஷ்யசி மாதே பூதத்ர சம்சயா அப்படின்லாம் சொல்றானே. அப்படி சொல்லி அதனால இவனுடைய பாப்பங்கள்லாம் மஜ்ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வா. அதனால நீ சந்தேகமறித்து சுகமாயிரு. என்னுடைய ஞானம் என்ன, தரிசனம் என்ன, பிராப்தி என்ன, இவைகள்ல நீ நிசந்தேகமாயிரு அப்படின்னு சொல்ற. கடைசியிலையும் அந்யத் கிஞ்சித் கர்த்தும் திரஷ்டும் ஸ்மர்த்தும் அசக்தா புனரப்பி சேஷபாவமேவ யாஜமானா. வைகுண்ட கத்தியத்தின் முடிவில் வைகுண்ட கத்தியத்தை நித்தியம் நாம போய் எப்படி அங்க பலன் பெற போறோம் அப்படின்ற விஷயத்தை தான் வைகுண்ட கத்தியத்துல சாதிச்சுங்க. சரணாகதி கத்தியத்துல நித்தியோ பவானி அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு நான் இந்த மாதிரி நித்தியகிங்கரனா ஆக போறேன்னு சொல்றான். பெருமாள் நித்தியகிங்கரோ பவா பவிஷ்யசி அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி நீ சந்தேகமர இரு அப்படின்னு சரணாகதி கத்தியத்துல சொன்னான். அங்க அப்போ எப்படி அந்த ஆனந்த அனுபவம்லாம் உண்டாகும் அப்படின்னா வைகுண்ட கத்தியத்துல இத மாதிரி எம்பெருமான அப்படியே யாமுனாதிய சுதாம் போதியும் அவகாசிய தாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் பக்தி யோகாக்கியம் யாமுனாதிய சுதாம் போதியும் அவகாசிய தாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் ரத்னம் சந்தர்சய ரத்னம் சந்தர்சய அப்படின்னு சொல்லி அந்த அந்த எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி நாம அங்க போய் அனுபவிக்க போறோம்ன்றத அப்படியே காண்பிக்கிறார். அதுல இவனுக்கு இத்தனை நாளா அல்லல் பட்டானே பவம சம்சாரமாகிற மறுக்காந்தத்துல அந்த அல்லல் பட்டதெல்லாம் எதையோ நினைச்சதுனால எதையோ பண்ணதுனால அதனால அல்லல் பட்டான். இப்போ சரணாகதி பண்ணிட்டு நாளைக்கு பெருமாளை எப்படி நாம வைகுண்டத்தை அனுபவிக்க போறோம் அப்படின்னுட்டு போய் வந்து அந்நியத்தின் கத்தும் திரஷ்டும் ஸ்மர்த்தும் அசக்தா. இல்ல அந்த பெருமானுடைய அனுகிரகத்தினால அங்க இவனுக்கு வேற எதையும் கொஞ்சம் கூட செய்யறதோ பார்க்கிறதோ நினைக்கிறதோ அதெல்லாம் இல்லாத ஏன் அப்படின்னு சொன்னா சமஸ்த கிளேஷாபகம் நிரதிசய சுகாவகம் ஸ்ரீமத் பாதாரவிந்தம் செலுத்துகிறோம் அமிர்தசாகரம் சர்வாவய சுகமாக வேற ஒன்றும் இவனுக்கு செய்யறதோ பார்க்கிறதோ நினைக்கிறதுக்கு கூட முடியாதபடி, அதாவது இதர விஷயங்கள் எதுவுமே சம்பந்தம் இல்லாம மனோபாக்காயங்கள் 3 நாள்
அதனால சமஸ்த கிளேசாபம் எல்லா கிளேசங்களும் போயிருக்கு. அதான் துரித ரஹித அப்படின்னு சொல்ல நிறுத்தி சுகாவகம். பாதாரவிந்தேவலம் சிரசி கிருத்தம் தியாத்வா அமிர்தசாகராந்தர் நிமக்னாகும். அமிர்தசாகரத்துல அப்படியே நீங்க எல்லா அவயவங்களும் சுகமாக இது சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அதான் அதே ரசனேந்திரியம். ரசனேந்திரியத்தினால இந்த இடத்துல அந்த பாலை எம்பெருமானுடைய பால் போட்டு குணங்கள்ல அனுபவிக்கிறான். அது துரித ரஹித ஜிஹ்வா. அது இங்க ரசனேந்திரியத்தை சொல்லு. ஏன்னா ஒருத்தர் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்க எஜ்ஜபி வைகுண்ட கத்தியத்துல அமிர்த சாகரம்னு சொல்லியிருக்க. அந்த இடத்துல சாகரம்னு சொன்னதுனால அது அளவில்லாததா இருக்குது. அதாவது அது என்னைக்கும் வற்றாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சாகரமா வர்ணிச்ச. என்னைக்கும் அது வற்றாது அப்படியே இருக்கும்ன்றதுக்காக. அதான் அனுபவிக்கிறதுன்னா அத ஒரு வாய்க்கால், அதாவது ஒரு ஒரு வகையில தான் அனுபவிக்க முடியுமே தவிர அப்படியே இல்லை. அதனால இந்த இடத்துல அந்த எம்பெருமானுடைய இது எப்படி இந்த கத்தியத்துல அவனுடைய பெருமைகள் மொத்தத்தையும் வைகுண்ட கத்தியத்துல வைகுண்ட லோகம் மொத்தத்தையும் வர்ணிச்சு ஒண்ணு அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி கதாகம் பகவந்தன் நாராயணம் மமகுலநாதம் மமகுல தெய்வதம் மமகுல தனம் மம போக்கியம் மம மாத்தரம் மம பித்தரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்தா பிரவேக்ஷயாமி அப்படின்னா ஒவ்வொரு வகைப்படுத்தி தான் அனுபவிக்க முடியும். அதனால இந்த இடத்துல ஜிஹ்வான்னு ரசனேந்திரத்தை சொல்லி அந்த அமிர்தம்ன்றது என்னது அனுபவிக்கிறதுக்கு உயர்ந்ததா. அதான் இந்த இடத்துல துக்தம் தானே சொல்லியிருக்க, அமிர்தம்னு சொல்லலையே அப்படின்னு சொன்னா, அதாவது அமிர்தம்ன்றது சொன்னது இங்க இந்த இந்துற்றைய அனுபவம் தான் மிருதத்தை கொடுக்கக்கூடியது, மரணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பகவத் அனுபவம் சாவா மருந்தா அப்படியே அமிர்தமா இருக்கும். தேவர்களுக்கு கூட அமிர்தம் ஜீவனமான வஸ்து அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவ நீடிச்சு வாழறதுனால அவ அமிர்தத்தை சாப்பிடக்கூடியவங்க. அந்த ரீதி அங்க சொல்லி எம்பெருமானுடைய இங்க துல்லியமா துக்தம்னு சொல்லு. துரித ரஹித ஜிஹ்வா துக்த புல்யா. அது வாய்க்காலா இருந்தாதான், ஒரே சாகரமா இருந்தா அங்க போய் அனுபவிக்க முடியுமா? அதனால வாய்க்கால் பெருகிட்டுன்னா அந்த வாய்க்கால்ல இருந்து அப்படியே அனுபவிக்கலாம். அதனால அந்த ரீதியில துக்த புல்யாச புல்யா அந்த வாய்க்காலை ஒத்ததா இருக்கிறது இவருடைய ஸ்ரீசுக்தி. அதாவது நாம பாப்பங்கள்லாம் கழிஞ்சி அந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை நாம பண்றது அந்த எதனால சரணாகதியை பண்ணக்கூடிய அந்த கத்தியத்திரங்கள்னால. ரசனேந்திரியத்தை குலசேகராழ்வார் கூட ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அப்படி நாவுனால கேசவனை பாடணும்னா அதுதான் இன்பம். அந்த எம்பெருமான அனுபவிக்கிறது தான் எம்பெருமானுடைய குணங்கள். அதனால இந்த இடத்துல நாவை சொல்லி பாபமற்ற எனக்கு உண்டான நாக்க சொல்லி
அதை அனுபவிக்கக்கூடிய பால் பால் போன்ற குணகணங்களை இது எதனால அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாவதா சொன்னார உச்சாட்டனானி பகிரந்த உபப்ளவானம், 2 உபப்ளவத்தையும் ஓட்டினதுதான் பாப்பற்றவனா இருக்கும். அதனால அந்த 3 கந்தங்கள் இப்படி நமக்கு அந்த அனுபவத்தை இங்கே தருது. அத வைகுண்ட கத்தியத்துல ஸ்பஷ்டமா அந்த அனுபவத்தை வைகுண்ட கத்தியத்தை நித்திய அனுபவிச்சு பெரியோர்கள்லாம் வைகுண்ட கத்தியத்தை ராத்திரி வேளை அனுசந்தானம் பண்ணணும், பண்ணிட்டு படுத்துக்கணும் அப்படின்னு அனுஷ்டானத்துல வச்சுருக்க. ஏன்னா அப்படியே அந்த பகவத் அனுபவத்துல திளைக்கிறது, அதை அப்படியே பண்ணுறது. அதனால இந்த மாதிரி பாப்பமற்றவனுக்கு அந்த ருச்சிக்கிறதுக்கு பால் வாய்க்கால போல ஓட்டதா இருக்குது அவனுடைய நாவுக்கு அப்படின்னு இந்த ஸ்ரீபாஷி சொல்லலாம். இப்படி இங்க பால் போல பகவத் அனுபவம் இருந்துச்சுன்னா கூட, அதாவது சம்சாரமாகிற பாலைவனத்துல தட்டி தாவற்றது தத்துவநிலை தெரிஞ்சுன்னா, தத்துவநிலை தெரிஞ்சுட்டாக்கா தன்னுடைய பாபத்தை ஒழிக்கக்கூடிய காரியத்தை பண்ணி அந்த பாபம் போனதுனால எம்பெருமான அனுபவிக்கிற வழிய வேண்டாம். அப்படி இருந்தாலும் இது அப்படியே மோட்சத்துக்கு போறான். இருந்தாலும் இங்க அவன் ஸ்ருதி ஸ்மிருதியில் மமைவாக்கியான்னு சொல்லியிருக்கானே, அதுபடிக்குதானே நாம நடக்கணும். அதை மீறாத நடந்து அவன் திருவுள்ளத்துக்கு பாங்கா இருக்கிறானே. அதனால ஸ்ருதி நயன சனாபிஹி, ஸ்ருதி வேதங்களுக்கு வேதமாகிற கண்ணுன்னு சொல்லலாம், இல்ல ஸ்ருதி நயன சனாபிஹி வேதமாகிற கண்ணுக்கு கண் போன்றதான் வேதங்களை காண்பதற்கு கண் போன்றதாய் உள்ள அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம ஞான சக்ஷுஷ் எதனால கிடைக்கும்? வேதத்தினாலதான் நமக்கு ஞான சக்ஷுஷ் வரும். அதனால வேதமாகிற கண் அந்த வேதமாகிற கண்ணுக்கு இது சமானமானது. வேதமாகிற கண்ணை நாம எப்படி உபயோகப்படுத்துறது, தெரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லைன்னா வேதங்களை காண்பதற்கு கண் வேணும். வேதங்கள் அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கண் வேணும், ஞானக்கண். ஸ்ருதியாகிற கண்ணை கொண்டு நாம இது பண்ணணும். அந்த ஸ்ருதியாகிற கண்ணை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒத்ததா இருக்குது. அதனுடைய அர்த்தத்தை, ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை இந்த சுபாஷிகாருடைய ஸ்ரீசுக்தினால தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா வேதத்தை காண்பதற்கு இது கண் போன்றதா இருக்கு அப்படின்னு 2 விதமா சொல்லலாம். ஸ்ருதி நயன சனாபிஹி, ஸ்ருதியில என்ன சொல்லிருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் பகவத் ஆராதனம்னு சொல்லி, எல்லாமே பகவத் ஆராதனம் தான், எல்லாமே பகவான் தான். இந்த பிரபஞ்சம் மொத்தம் பகவான் தான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது மொத்தம் பகவான் தான்.
இந்த பிரபஞ்சத்துல செய்யக்கூடிய காரியங்கள் மொத்தம் எம்பெருமானுடைய ஆராதனை தான். அதுதான் அந்த ஸ்ருதியில சொல்லப்பட்டது. இந்த அர்த்தத்தை நாம காண்பதற்கு நயன சனாபிகி கண் போன்றதா இருக்குது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி. அதாவது கீதா பாஷ்யத்துல கீதைக்கு அவன் என்ன பண்ண, நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி அப்படின்றது கீழே கண்ணன் கீதையில சொன்னான். அதனால்தான் அமுதனார் சொல்லச்சே, ஆரெனக்கென்று நிகர் சொல்லில் எனக்கு யாரு இப்போ ஒப்பு மாயன் அன்றைவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்னை ராமானுசனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. என்னுடைய ஆவி சிந்தை எல்லாம் அந்த எம்பெருமான் தெய்வத்தேர்ல சொன்னானே அந்த கீதையினுடைய செழுமையான கீதையினுடைய பொருளை பாஷ்யக்கார் சொன்னார். அந்த பாஷ்யக்காரரை அடிபணிஞ்சு பணியும் நல்லோர் அதை அப்படியே விவரிச்சவர் சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில. அந்த தாத்பரிய சந்திரிகை மூலமா அதை அப்படி பணியும் நல்லோர்னா அந்த ராமானுஜனை அப்படி கீதா பாஷ்யத்துல சொன்னபடிக்கு அப்படியே அவருடைய மதத்தை அவருடைய பாஷ்யார்த்தங்களை பரவச் செய்தாரு. அப்படிப்பட்ட சுவாமி தேசியனுடைய ஸ்ரீரினில் அவருடைய கல்யாண குணத்துல சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையும். அதனால எனக்கு யாரும் நிகரே கிடையாது இந்த லோகத்துல அப்படின்னு திருவரங்கம். எத்தனையோ பேர் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கீதா பாஷ்யத்தை பின்பற்றி இருந்தாலும் தாத்பரிய சந்திரிகை அருளி அந்த பாஷ்யக்காரருடைய பெருமையை சாதித்த சுவாமி தேசிகன் தான் ராமானுஜனை பணியும் நல்லவரா அங்க சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட தேசிகனுடைய சீரனில் சென்று பணிந்தது அவருடைய கல்யாண குணத்துல என் மனசு அப்படியே ஊன்றி இருக்குது. அதனால எனக்கு யாரும் நிகரே. அதனால இந்த கீதா பாஷ்யம் இருக்குதே, இந்த கீதா பாஷ்யம் தான் சுத்தி நயன சனாபிகி வேதமாகிற கண்ணுக்கு ஒப்பானது. அதனாலதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்த பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூத்தில் துருவா நீதிர் மதிர் மமா அப்படின்ற இடத்துல எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா அந்த எம்பெருமான சொன்ன எத்த பாத்திரோ தனுர்தரஹான்றது தத் பிதுஷ்வசு புத்திரஹா தத் பதத்வந்தைகாஸ்ரயா அப்படின்னு சொன்ன. அந்த அவன் பிதுஷ்வசு அத்தப்பிள்ளை மாத்திரம் இல்லை, அவன் திருவடி ரெண்டையும் ஆசிரியச்சவன் அப்படின்னு சொல்ற. ஏன்னா எஸ்யான் நிசிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம்னு அவன் ஆசிரியிச்சான்னு. அதனால தற்பத துவந்தைகாஸ்ரயா அப்படின்னு சொல்லி தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் நீதிஷ்ட துருவா நிச்சலா இதி மதிர்மமே. அதாவது எந்த இடத்துல கிருஷ்ணனும் பார்த்தனும் பார்த்தனும் அங்க துருவா நீதிர் மதிர்மமான்னு அங்க சொல்லிட்டு, ஆனா அதுக்கு என்ன தற்பதத்வந்தைகாஸ்ரயத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால கிருஷ்ணன் இருந்தா மாத்திரம் போராது, அந்த கிருஷ்ணன் திருவடியை ஆசிரியிச்ச
ஏன்னா பெருமாள் இருக்கு ஆசிரியக்காது இருந்தா அந்த இடத்துல ஆசிரியக்காதனுக்கும் அனாசிரியனுக்கெல்லாம் வருமானா ஜெயம் விஜய் அதான் தத்வ ஸ்ரீ விஜயா பூதி செல்வம் நீதி அதெல்லாம் வருமானா துருவமா. அதனால அந்த பாஷ்யக்கார தத்வஸ்ரீ அதான் தத்வத துவந்தைகாசயா தத்வஸ்ரீ விஜயோ பூதிர் நீதிஸ்ய துருவா நிஷ்டலா இது மட்டும் நிச்சலமா துரோமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சஞ்சயன் சொன்னார் அப்படி முடிக்கிறார். அதனால எம்பெருமான் மாத்திரம் இல்லை, அவன் திருவடி தொந்தத்தை ஆசிரியச்சு. அதனால சுத்தி நயன சனாபிசி வேதார்த்தங்கள் எம்பெருமானுக்கு நாமும் எம்பெருமானுடைய ஆராதனம்னு பண்ணாலும் அவன் திருவடி தொந்தத்தை ஆசிரியிச்சு அதை எம்பெருமானுக்கு எல்லாமே எம்பெருமானுக்கு அர்ப்பித்தான். அதை காட்டுறது சுத்தியினுடைய அர்த்தத்தை காட்டுறது இந்த கீதா பாஷ்ய. சோபத்தே லக்ஷ்மணோக்தி இந்த இடத்துல எந்த இடத்துல வேணா போடலாம். ஆனா இங்க அந்த பாதபூர்ணம் சந்தோ பங்கம்லாம் இல்லாத இருக்கிறதுக்கா சோபத்தே லக்ஷணோக்தி நீங்க வந்து லக்ஷணோக்தி கடைசியில சோபத்தே லக்ஷணோக்தி சோபத்தே இவ்வாறு அப்படின்னு இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இந்த நயன சனாபிகி அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துலதான் லக்ஷணோக்தி சோபத்தே. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி அப்படி விளங்குறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்ரீபாஷ்யசூக்தி விளங்குறது. பவமருபேன்ன ஸ்ரீதபானிய சிந்து லக்ஷணோக்தி சோபத்தே. துரிதரஹித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா லக்ஷணோக்தி சோபத்தே. சுத்திநயன சனாபி லக்ஷணோக்தி சோபத்தே. நரகமதன சேவாஸ்வாத நாடிந்தமான லக்ஷணோக்தி சோபத்தே. எல்லாம் சரி. ஆனா இந்த இடத்துல அந்த பதம் இந்த இடத்துல வந்திருக்கு. அந்த பத சமூகம் சுத்தி நயன சனாபிசி அந்த லக்ஷணோக்திக்கு ரொம்ப பெருமை எது அப்படின்னா வேதமாகிற வேதத்தை அறியறதுக்கு கண் போன்றதா இந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி இருக்குது. கண் இல்லைன்னா எப்படி எதை ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணு தானே முக்கியம் சரீரத்துக்கு. அது போல சர்வேந்திரியானா நயனம் பிரதானம். அந்த லக்ஷ்மணோக்தி அது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க. சுகி நயன சனாபிஹி சோபத்தே லக்ஷ்மணோக்தி நரகமதன சேவா சுவாத நாடிந்தமானா. நரகமதன சேவா சுவாதம். நரகமதனா இருக்காங்க. நம்முடைய நரகத்தை போக்கக்கூடிய பகவானுடைய சேவை அனுபவமாகிற ஆஸ்வாதம். அவனை எப்படி நித்திய கிரந்தத்துல ஆராதனம் லட்சியத்தை அப்படின்னு ஆராதனத்தை சொல்றேன்னு சொன்னேன். ஆராதனம்னா பிரீத்தி, எம்பெருமான பிரீத்தி பண்றது. எம்பெருமான பிரீத்தி பண்ணா ஆனந்தம் பொங்கறது. அத எப்படி இன்ப நாடியை தட்டினா அந்த இன்பம் பொங்குவோம், அது போல இந்த எம்பெருமானுடைய நரகத்தை போகக்கூடிய பகவானுடைய கைங்கரிய அனுபவ இன்பத்தை சோதிக்கிறதுக்கு நாடிந்தமானா இது வழி செய்யறது. நரக மதன சேவா அதுக்கெல்லாம் முன்னமே அர்த்தத்தை சொன்னோம். அதனால இப்படி அது திருவாராதனம் பண்றதுனால அந்த பிரீத்தியா அவனை நம்மோட கூட அப்படியே நம்ம மனசுல இருத்தி முதல்ல மானசீக ஆராதனம் என்ன, அதுக்கப்புறம் பாக்கிய ஆராதனம் என்ன, அந்த ஆராதனத்தை கூட வந்து வருவதோ உறவென வளரில வரசென
மருவனன் மகனென வனமத கரியன அருவிலை மணியன அடியவர் அடைபவர் அப்படின்னு இப்படி பல விதமா எம்பெருமானுக்கு உபச்சாராதிகளை, அதாவது ரொம்ப நம்ம கிரகத்துக்கு வந்திருக்க ஒப்பற்ற உறவுக்காரரை போல இளவரசனை, வளர்ந்து வரக்கூடிய இளவரசனுக்கு உபச்சாரம் பண்றா போல, மருவனன் மகனென நல்லா கொஞ்சம் இது பண்ணக்கூடிய குழந்தைக்கு உபச்சாரம் பண்ற மாதிரி, அருவிலை மணியனே உயர்த்தியான மணியை எப்படி பாதுகாத்து அதை எப்படி நாம ரட்சிக்குமோ அது போல இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானோட நாம உறவாடி உனக்கே நாமா செய்வோம் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமா செய்வோம் அப்படி பண்ணி அவனை மற்ற இனம் காமங்கள் மாற்றி இந்த ஆனந்த அனுபவத்தோட வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடியது அந்த நித்திய கிரந்தம். அவனோட இப்படிலாம் யதா யுவானம் ராஜானம் மதஹஸ்தினம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதுபோல எம்பெருமானோட உறவு கொண்டு ஆனந்த அனுபவம் பெற வழி செய்யக்கூடிய இன்ப நாடி போன்றதா இது இருக்கிறது திருவாராயணத்தை சொல்லக்கூடிய நித்திய கிரந்தம். ஆக ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி 4 வகையா நீங்க சொல்லப்பட்டது. இந்த 4 விதமான பலன்களை நமக்கு தருது. முதல்ல சம்சாரத்துல அல்லல் படுறவனுக்கு ஒரு பாலைவனை சோலை போல உண்மை நிலையை விளக்கிறது. அதுக்கப்புறம் பாப்பங்கள்லாம் போய் நல்ல பாலை பருகிற மாதிரி நம்முடைய பாப்பங்கள் போய் எம்பெருமானுடைய குணமாகிற பாலை பருகிறதுக்கு உண்டான வழிவகையை சரணாகதி பண்ணக்கூடியதா பண்றது. அதுக்கப்புறம் வேதத்துல சொன்னபடி நாம நடக்கிறதுக்கு உண்டான இத தெள்ள தெளிவா காண்பிக்கக்கூடியதா வேதத்தினுடைய அபிப்பிராயத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கைங்கரிய அனுபவ இன்ப வெள்ளத்துல அனுபவிக்கிறதுக்கு வழிய பண்றது. இப்படி 4 வகையான உபகாரத்தை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய 4 வகையா இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகள் பண்ணி இந்த உதவியை நமக்கு பண்றது. அப்படி லோகத்துல சாய்க்கிற பவமறுபரிதின்ன ஸ்பீத பானீய சிந்து துரிதரஹித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா சுதிநயன சனாபிஹ சோபதே லக்ஷ்மணோக்திஹ நரகமதன சேவா ஸ்வாதநாடி ரமானா கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனிவர்யான் பதேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.